Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான். சிக்கன் சாண்ட்விச். ரொம்ப ஈஸி and ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி. இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு panல பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சப்போஸ் பட்டர் இல்ல அப்படின்னா நீங்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆயில் இல்லைன்னா பட்டர்ல நம்ம சால்ட் போட்டு நம்ம சாட்டே பண்றப்போ சிக்கன் வந்து ஸ்பான்ல ஸ்டிக் ஆகாது. அதுக்காக தான் இப்படி பண்றது. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணீங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆயிடும். நீங்க வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. சிக்கன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா மாய்ஸ்சர் கண்டென்ட் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். நல்லா சாஃப்டா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த மசாலாஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாட்டர் கண்டென்ட்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு. சிக்கனும் நல்லா ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேமை நம்ம மீடியம்ல வச்சுட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணோம்னா சிக்கன் ஸ்லைட்டா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறும். அண்ட் சிக்கன் நல்லா ஃபுல் குக் ஆகிற வரைக்கும் இதெல்லாம் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க வாட்டர் கண்டென்ட்ல கம்ப்ளீட்டா ட்ரை ஆகி சிக்கனும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. ரொம்ப குக் பண்ணீங்கன்னா சிக்கன் ஹார்ட் ஆயிரும். ஸோ ஒன் சாஃப்டா குக் ஆன உடனே நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இப்போ நான் சிக்கன் ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து அதே பேன்ல கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து இதுல கொஞ்சம் பூண்டு நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ல இருந்து 3 பல் நல்லா பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஆயிலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரிகானோ ஆட் பண்ணணும். ஆரிகானோ இல்லைன்னா இட்டாலியன் சீசனிங் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் எல்லாம் பட்டர்ல நம்ம இந்த சீசனிங்ஸ் எல்லாம் ஆட் பண்றப்போ நல்ல ஃபிளேவர் ரிலீஸ் ஆகும். அதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்து இதுல ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தின் ஸ்லைஸ்ல கட் பண்ணிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஆனியன்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இது நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுல கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்றேன். உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிளாக் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வினிகர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் நீங்க வந்து காஷ்மீரி ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை வந்து லோல வச்சுக்கோங்க. டக்குன்னு பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இதுல டொமேட்டோ கெச்சப் வந்து 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாட்டே பண்ணியாச்சு. நீங்க ஒன்ஸ் வந்து சால்ட் அண்ட் ஸ்பைஸ் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சாட்டே பண்ணி வச்சிருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணிட்டு மசாலாஸ் எல்லாம் சிக்கன்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது போட்டுட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். பிகாஸ் சிக்கன் ஆல்ரெடி குக் ஆயிருச்சு. ஜஸ்ட் நம்ம 2 மினிட்ஸ் மட்டும் ஹீட் ஆனா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து அந்த கிரன்ச்சி ஃபீலிங்காக கொஞ்சம் நான் கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் கிரீன் கலர் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வேணும்னா எல்லோ ரெட் கூட ஆட் பண்ணிக்கலாம். தின் ஸ்லைசஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. அந்த கிரன்ச்சினஸ் போயிடும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிட்டு அவ்வளவுதான் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேப்சிகம் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஃபில்லிங்கை தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ சிக்கன் சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம்.
நான் இன்னைக்கு மில்க் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா வீட் பிரெட் கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து நல்லா சாஃப்டா இருக்கிற பட்டரா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு ஸ்லைஸ்ல நல்ல திக் லேயர் ஆஃப் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் எந்த அளவுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும் சாண்ட்விச். இப்போ நான் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து இதுல நான் குக் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிருங்க. நீங்க சாண்ட்விச்ல சிக்கனை ஹெவியா லோட் பண்ண வேணாம், ஒரு அளவுக்கு மட்டும் வைங்க. பிகாஸ் நம்ம திருப்பி போடுறப்போ இல்ல சாப்பிட்றப்போ ரொம்ப ஹெவியா இருக்கும். நான் இன்னைக்கு வெறும் சிக்கன், ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகம் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க இதுல வேணும்னா மஷ்ரூம்ஸ், கார்ன் எது வேணாலும் உங்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நான் சீஸ் வந்து 200 கிராம் மொசரல்லா சீஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பீஸா சீஸ் தனியா கடையில கிடைக்கும், அது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீஸை நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீஸ் நிறைய வேணும்னா நீங்க நிறைய கிரேட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஓரளவுக்கு மீடியமா தான் ஆட் பண்ணிருக்கேன். சீஸ் நல்லா கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வேணும்னா இது மேல ஆரிகானோ, ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே டைரக்டா வச்சிடுறேன். இப்போ சீஸ் கிரேட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு பிரெட் ஸ்லைஸை இந்த சீஸ் மேல வச்சிடுங்க. வச்சுட்டு லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பட்டர் மறுபடி மேல கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா திக் லேயர் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல கிடைக்கும் சாண்ட்விச். அவ்வளவுதான். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்க தவால கூட பண்ணலாம், கிரில் பேன்ல பண்ணலாம், இல்ல நீங்க கிரில்லர்ல வச்சு சாண்ட்விச் டோஸ்டர்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு தவால பட்டர் அப்ளை பண்ணி நான் பண்றேன். நல்லா ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாண்ட்விச் இது மேல வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணுங்க. சும்மா திருப்பி போட வேணாம், பிகாஸ் சிக்கன் ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறம் திருப்பிக்கலாம். இப்போ நான் திருப்பி போடுறேன். சிக்கன் எதுவும் வெளியே வராத மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ கலர் சூப்பரா வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கு. 2 பக்கமும் குக் ஆயிடுச்சு. நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ள எப்படி இருக்குன்னு. ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு நல்லா ட்ரையாங்கிள்ஸை கட் பண்ணிக்கோங்க. நீங்க வேணும்னா அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் ஸ்கொயரா. இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. அடுத்து நான் ஓபன் பண்றேன். சீஸ் நல்லா கூயா மெல்ட் ஆயிருக்கு. நான் கொஞ்சம் மீடியம் சீஸ் ஸ்டஃபிங் வச்சிருக்கேன், அதனால சீஸ் கம்மியா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய நீங்க கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சூப்பர் ஈஸி, ரொம்ப டெலிஷியஸான சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி டொமேட்டோ கெட்சப் மயோனைஸ் வச்சு நீங்க சர்வ் பண்ணலாம். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Shweta. See you guys in the next video.